ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்டேட்டிவ் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ எல்லா ஆன்சரையும் நம்ம இப்போ உட்காந்து பார்க்க வேண்டாம். எதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, வை என்னும் வேர்ச்சொல்லில் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, வைத்தால்னு. ஸோ என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது 8th கொடுத்துருக்காங்க. 8th பார்த்தீங்க அப்படின்னா 2வது இயலில் வினைமுற்றுனா என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வகைகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம கொஸ்டின் பிரகாரம் பார்க்கோம் அப்படின்னா ஏவல் வினைமுற்று. ஸோ ஏவல் வினைமுற்றுனா ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்த்துருவோம். அதாவது பாடம் படி கடைக்கு போ இத்தொடரில் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுவது. ஓகேங்களா, இவ்வாறு தன் முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தவரை இந்த செயலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏவும் வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று. ஓகேங்களா, ஏவல் வினைமுற்று ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும். ஒருமையில் இப்போ எழுது, ஓகேங்களா, இப்போ எழுது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒருமையில், எழுதுமின் அப்படின்றது எல்லாரையும் சேர்த்து பன்மையில் சொல்லக்கூடிய ஒரு ஏவல் வினைமுற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள்னு நம்ம இப்போ சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்கூல்லலாம் எல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆனால் முன்னாடி எழுதுமின். ஓகே, இது வந்து எடுத்துக்காட்டுக்காக நான் இப்போ சொல்கிறேன். இதையும் வந்து பார்த்துருக்கோம். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும், ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கும், கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தும், விகுதி பெறும், பெற்றும் பெறாமலும் வரும். ஓகேங்களா, சரி. இப்போ நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக அப்படின்றாங்க. ஆப்ஷனில் வந்து வைத்த கண்டிப்பாக வராது, வைத்து, வைத்தது, வைத்தால் அப்படின்றது இருக்குது. இப்போ டென்டேட்டிவ் ஆன்சரில் நமக்கு டி வைத்தால் அப்படின்றது இருக்குது. வைத்தால் எப்படி வந்து உங்களுக்கு ஏவல் வினைமுற்றா வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்றது எழுதினால் அப்படின்றது இருக்குது. ஓகேவா, அப்போ வைத்தால் அப்படின்றதும் எழுதினால் அப்படின்றதும் ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ அது தெரிநிலை வினைமுற்று தானே, எப்படி அது வந்து ஏவலாக வரும்? வைத்தால் அப்படின்றது, வைத்து அப்படின்றது வரும். வைத்து செல் அப்படின்னு சொல்லலாமா, கட்டளை அதை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வைத்து செல் அப்படின்றதானே சொல்லுவாங்க. அப்போ வைத்து அப்படின்றது வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் ஆப்ஷனில் அவங்க கொடுத்தாங்க இல்லையா, வைத்தால் அப்படின்றது எந்த வகை வினைமுற்று அப்படின்னு சொல்லி நான் போட்டதுக்கு தெரிநிலை வினைமுற்றுன்னு தான் கூகுளையுமே காட்டுது. ஓகேங்களா, வைத்தால் என்பது ஒரு தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஏவல் வினைமுற்றா வரத்துக்கு வைத்து அப்படின்றது தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து கிளைம் பண்ணலாம். எங்கேருந்து வந்து நீங்கள் ரிசோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. நானுமே ஏதாவது புக்கில் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி நிறைய சர்ச் பண்ணேன், பட் கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது இந்த வை அப்படின்ற வார்த்தைக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஏதாவது புக்கில் நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.